வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோ மூலமாக ஒரு ஆன் ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு கமர்ஷியல் லேண்ட் பார்க்க போகிறோங்க. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, வில்லேஜ் நேம் வந்து மேல்பேட்டை வில்லேஜ், திண்டிவனம் தாலுக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டிவனம் ஜங்ஷன்லேருந்து தாம்பரத்தை நோக்கி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக ஒரு 7.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து ஒரு 85 சென்ட்ஸ் வந்து கமர்ஷியல் லேண்டு தாங்க. புஞ்சை லேண்டில் தான் வருது இது. தாம்பரத்துலேருந்து நீங்கள் திண்டிவனம் நோக்கி போகும்போது ரைட் சைடில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக 93 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. கமர்ஷியலாக ஒரு கம்பெனி கட்டுறவங்களுக்கு இந்த இடம் வந்து 100% சூட்டபுளாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட இப்போ இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. நம்ம பார்க்க போகிற லேண்டு இதுதான். ஒரு 85 சென்ட்ஸ் தான் இது. புஞ்சை லேண்டில் வருது. நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 185 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. எப்பவும் போல் பவுண்டரியை பாருங்கள், ஹேண்ட் சிம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். 185 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. ரோடெல்லாம் அகலப்படுத்த மீதி போக இருக்கிற இடம் தான் இந்த 85 சென்ட்ஸ் இது லேண்டு. நல்ல ஒரு 90% பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் லேண்ட் இருக்குது. வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த எஃப்எம்பி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னர் சைட்லேருந்து எடுக்கிற வீடியோ. ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 ஃபீட் வந்து பள்ளமாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதனால் நிறைய மண் கொட்டி நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த லேண்டில் வந்து கிணறு சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க. இது கமர்ஷியல் லேண்டு தான். ஒரு 185 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் வரதுனால நீங்கள் வந்து ஒரு 2 பேர் கூட சேர்ந்து பிரித்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல அட்வான்டேஜ் உள்ள இடம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரத்துலேருந்து போகும்போது திண்டிவனம் நோக்கி போகும்போது 93 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திண்டிவனம் வந்துடுதுங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபுளாக இருக்கும். இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பெர் சென்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து செல்லர் வந்து 4 lakhs கோட் பண்ணியிருக்காருங்க. பெர் சென்ட் வந்து 4 lakhs. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 85 சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,40,00,000 வருதுங்க. ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா லேண்டோட காஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து விலை ஏறிட்டே இருக்குங்க. எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் தான் ஏஜென்ட் தான் ஏற்றி விட்றாங்க, கன்சல்ட் தான் ஏற்றி விட்றாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை. விருப்பப்படுறவங்க அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து வாங்கிடுறாங்க. செல்லர் சொன்னாலும் வாங்காமல் இருந்தால் அது விலை ஏறாது. ஆனால் பையர் நீங்கள் எல்லோரும் யாராவது ஒருத்தர் வாங்கிறாங்க, அது வாங்கின ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மற்ற செல்லரும். அதனால் செல்லர் சொல்கிற விலையை தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்ல இடம். நம்ம இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி தூரத்தில் ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்குங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நம்ம இடத்துக்கு கிடையாது. ஆன் ஜிஎஸ்டி ரோட்டில் இடம் கிடச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போது. இது ஆப்போசிட் சைட்லேருந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. 185 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குது. நீங்கள் 2 பேர் சேர்ந்து கூட வாங்குகிற அட்வான்டேஜ் இருக்குது இந்த லேண்டுக்கு. பெரிய நெகட்டிவ் இந்த ப்ராப்பர்ட்டியில் எதுவும் இல்லை. கிளியர் டைட்டில் சொல்லியிருக்காரு. பெர் சென்ட் வந்து 4 lakhs. டோட்டலாக 3,40,00,000 வருதுங்க. இந்த லேண்டோட சேட்டலைட் மேப்பு இமேஜ் இது. லேண்டோட ஷேப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எஃப்எம்பியும் கொடுத்துருக்குறேன். அந்த எஃப்எம்பியில் இருக்கிற 4 சைட் பவுண்டரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் பாருங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.